ஹாய், இன்றைக்கி பாக்கியலக்ஷ்மி ரிவ்யூ பார்க்கலாம். கோபி வந்து அவங்க அம்மா கிட்டே பேசுகிறாரு. என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாம்மா எழில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு வந்து அவங்க பேசாமல் இருக்காங்க. அப்போ வந்து எழில் வந்துடுறாரு. ஆமாம், நான் தான் சொன்னேன், நீங்கள் வீட்டை விட்டு வெளில போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எழில் சொல்கிறாரு. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, இது நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு அப்படின்ற மாதிரி கோபி சொல்கிறாரு. உடனே பாக்கியா வந்துடுறாங்க. இது வந்து என்னோடய வீடு, இது என் பேரில் இருக்கிற வீடு, இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்கிற உரிமை எனக்கு, என் பசங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல, இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்ற மாதிரி பாக்கியா சொல்கிறாங்க. நீ சொன்னாலாம் நான் கேட்க மாட்டேன், எங்கள் அம்மா சொன்னால் தான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி கோபி சொல்கிறாரு. நீங்கள் போய் தான் ஆகணும், இது என்னோடய வீடு, யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க பாக்கியா. கோபி சொல்கிறாரு, என் பசங்க எங்கள் அம்மா சொல்லட்டும், நான் அப்போ தான் போவேன் அப்படின்னு சொன்னோன்னே செலியனும் சொல்கிறாரு, அப்பா நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இனியாவும் சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் சொல்கிறது கரெக்டு தான்ப்பா, நீங்கள் இருக்கிறது எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் உன் பசங்க அடித்து துரத்துறதுக்குள்ளே நீனே வீட்டை விட்டு வெளியில் போயிடு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் கோபி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ராதிகாட்ட போய் சொல்லிவிட்டு கிளம்புறாங்க வீட்டுக்கு. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்ச்.